அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 5 ஊரக உள்ளாட்சி தேர்தலுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் இன்றைக்கி பிப்ரவரி 5 கடந்தும் கூட அந்த எலெக்ஷனை நடத்துறதுக்கான சூழலை மாநில அரசாங்கம் எடுக்காமல் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிறப்பான பல்வேறு ஊராட்சி தலைவர்களை தமிழ்நாடு அரசாங்கம் இழந்து வருது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா நிறைய ஊராட்சி தலைவர்கள் குழந்தைகளுக்காகவும் மகளிருக்காகவும் விவசாயிகளுக்காகவும் மற்றும் வாழ்வார திட்டங்களை மேம்படுத்துறதுக்காகவும் பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் இருந்த ஒரே நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஊராட்சி சட்டமாக இருக்கட்டும், அதில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷனில் ஒரு தலைவர் வராங்க அப்படின்னா 2 ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் மாறாது அப்படின்னு ஒரு சூழலை சொல்லியிருப்பாங்க. அப்போ லாஸ்ட்டாகவே பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் பேசிஸில் தான் 50% மகளிருக்கு இது மாதிரியான சில டிராஃப்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்படி வந்த தலைவர்களை இன்னொரு 5 ஆண்டு கூட நிற்க வைக்காமல் முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழலை மாநில அரசாங்கம் எடுத்திருக்கு. அப்போ இந்த இடத்துல மேற்கோள் கூட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நிறுத்தி வச்சுருக்க அந்த பெரிய காரணம் வார்டு மறுவரையறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு தலைவர் வராங்கன்னா அவங்கள நம்ம மதித்து 2-5 ஆண்டுக்கு அப்புறமாவது இந்த பணிகளை நம்ம செஞ்சுருக்கணும். ஆனால் இந்த இடத்துல மத்திய பிரதேசம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வார்டு மறுவரையை பண்ணுறதுக்காக தான் உள்ளாட்சி தேர்தலில் நிறுத்த முடியாது. 243E ஒவ்வொரு 6 மாதத்துக்கு, அதாவது ஒரு பதவிக்காலம் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே நாங்கள் ஒரு பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படணும். அதனால் நீங்கள் மறுவரையறையை 5 வருஷம் கழித்து பண்ணிக்கோங்க, இப்போ நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம தமிழ்நாட்டுக்கும் தேவை. அதனால் இந்த டிலே பண்ணாமல் வார்டு மறுவரையை இவங்க சீக்கிரமாக முடிக்கிற மாதிரியும் தெரியல. அதனால் வார்டு மறுவரையை இன்னும் 5 வருஷம் கழித்து வச்சுக்கிட்டு உடனே கடந்த ரிசர்வேஷன் எப்படி இருந்ததோ அதே ரிசர்வேஷன் இந்த வாட்டி வர வச்சு நல்லா செயல்பட்ட தலைவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை நம்ம உள்ளாட்சி தேர்தல் மூலமாக கொடுக்கணும். அதனால் உடனே நடத்த வேண்டும் உள்ளாட்சி தேர்தல். மகிழ்ச்சி.